Hi, hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் அண்ட் பேரபோலா பார்த்தாச்சு. இப்போ ஹைப்பர்போலா நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பார்த்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஹைப்பர்போலா அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் இஸ் 55 மீட்டர், draw its tangent and normal. பார்த்தீங்கன்னா 55 மீட்டர் ஃபோக்கஸில் டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வச்சு நம்ம இப்போ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ட்ரா பண்ண போகிறோம் யூஸிங் இப்போ ஹைப்பர்போலா மெத்தட் யூஸ் பண்ணி டேஞ்சன்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நிறையா ஸ்டெப் ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோ பார்க்கணுன்னு சொல்லி யூடியூப் ஸ்டூடியோ கமெண்ட் பண்ணுறாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் கிவன் டேட்டா பார்ப்போம். எஃப்டி அதாவது ஃபோக்கஸ்லேருந்து டேரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 55 mm, டேரக்ட்ரிக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்க்கு 55 mm கொடுத்துட்றாங்க. ஈயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஈனா எசன்ட்ரிசிட்டியோட வேல்யூ 3/1.5 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். நம்ம எசன்ட்ரிசிட்டி 3/2 எடுத்துக்குவோம். நம்ம ஈயை வந்து V/VF/Bன்னு எடுத்துக்குவோம். 3/2 3 ரேஷியோவை ஆட் பண்ணுறோம். 3 + 2 = 5. ரேஷியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்டியோட வேல்யூவோட டிவைட் பண்ணுறோம். அந்த ரேஷியோவை நம்ம 55/5 என்ன வரும்? 11 வரும். அப்போ ஈயோட வேல்யூவோட மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 3யோட 11 மல்டிபிள் பண்ணால் 33 வரும். தட் மீன்ஸ் VF/Vயோட 11 மல்டிபிள் பண்ணுறோம். 3 × 11 33 அண்டு 2 × 11 22. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்க ஸ்ட்ரைட்டாக சம்முக்குள்ளே போகலாம். சம் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக எலிப்ஸ் அண்டு பேரபோலா யூஸ் பண்ண மெத்தட் தான். அப்புறம் சென்டரில் ஒரு லைனு இழுத்துக்கலாம். கார்னரில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் வரையறதுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறமேட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் சென்டர்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த லைன் நீங்கள் சென்டர் எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ABD டி வித் டேரக்ட்ரிக்ஸ். இப்போ டேரக்ட்ரிக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்க்கு பார்த்தீங்கன்னா 55 மீட்டர் சொல்லியிருக்காங்களா? அந்த 55 மீட்டர் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம். டேரக்ட்ரிக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்க்கு 55 mm ஸ்கேல் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் மெஷர் பண்ணி 55 mm மார்க் பண்ணிவிட்டு அதை எஃப்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு 33 mm எடுத்து உங்களுக்கு விங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அந்த வியில். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? வி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் டைமென்ஷன் மார்க் பண்ணி ஆகணும். அப்போ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆர்க் அடிச்சுட்டு தான் இருக்கேன். 1 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க், ஒரு 5 ஆர்க் அடித்தாலே அதிகம் தான். ஏன்னா இப்போ ஹைப்பர்போலாவுக்கு ஒரு 3-4 தான் அடிக்கணும். அதே அதிகம். ஒரு ஆர்க் அடிச்சிட்டிங்களா? அடித்ததுக்கப்புறமேட்டு இங்கே விலேருந்து எஃப் வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வியில் காம்பஸை வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, விலையும் எஃப் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி காம்பஸில் அதை E', சொல்லி பாயிண்ட் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த E' டி லைனையும் மெஷர் ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம. அது அப்புறமேட்டு டி லைன் அண்டு கனெக்ட் த E லைன் அண்ட் மேக் எ லைன் ஆஸ் DE லைன். டி பாயிண்ட்டு E பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பாயிண்ட் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? 1 சென்டிமீட்டர் ஒரு டேஷ் எடுத்து பார்த்தீங்களா? அதுக்கெலாம் பாயிண்ட் வச்சுக்கலாம். 1 2 3 4 5 வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 அண்டு கீழே வரைக்கும் E', E வரைக்கும் சென்டரை 1 வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 5 வரைக்கும் ட்ரா பண்ண முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைன் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வீடியோவில் கவர் ஆகலாம், நான் மார்க் பண்ணல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 1லேருந்து 1' மெஷர் பண்ணி எஃப்பில் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு ட்ராப் மேலேயும் கீழே ஒரு ஆர்க் அடிங்க. 1 to 1' அந்த எஃப்ஆ சென்டரை வந்து எஃப்ஆ வச்சு நீங்கள் மேலே கீழே ஒரு ஆர்க் அடிங்க. அதே மாதிரி 2 to 2' மெஷர் பண்ணி எஃப்ங்கிற பாயிண்ட்டில் நீங்கள் காம்பஸை ஃபிட் பண்ணி 2க்கு மெஷர் அடிங்க. 2க்கு 2'லையும் 2 கீழேயும் ஒரு ஆர்க், 2 ஆர்க் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3'க்கும் 3க்கும் நம்ம லென்த் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு எஃப் சென்டராக வச்சு நீங்கள் அந்த 3'லையும் 3லையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4'4 மெஷர் பண்ணிக்கோங்க. ஆர்க் டிஸ்டன்ஸ் கரெக்டாக வந்திருக்காது. நீங்கள் காம்பஸில் மெஷர் பண்ணுவோம், உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கரெக்டாக வரும், அதில் மிஸ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிலேருந்து அந்த ஆர்க்லாம் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே மேலே 1' லைனில் அதே மாதிரி
கீழேயும் பார்த்தீங்கன்னா விலேருந்து 1 லைன்ஸ் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் சொல்லி மார்க் பண்ணிகிட்டே வாங்க. நான் ஆர்க் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலா ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு வரும். நம்ம ஹைப்பர்போலாவுக்கு ஆர்க் கரெக்டாக ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான டிஸ்டன்ஸ் கிடைக்கும். மெஷர்மெண்ட் மாற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர்போலாவுக்கு பதிலாக பேராபோலா வந்துடும். நீங்கள் கரெக்டாக அதை கொஸ்டினை பார்த்துட்டு கரெக்டாக கிவன் டேட்டா எழுதி பாயிண்ட் மெஷர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொடுப்போம். மேலே A', B'. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. கீழே ABC மார்க் பண்ணியாச்சு ஆர்க்கு நேமுக்கு. நெக்ஸ்ட் Pங்கிற ஒரு பாயிண்ட், இதோ ஒரு ஆர்க்கில் இதோ ஒரு இடத்துலேருந்து P பாயிண்ட் எடுத்துக்கோங்க. P to F கனெக்ட் பண்ணுங்கள். இந்த லைன் எல்லாமே மெலிசாக இருக்கணும், ஆர்க் மட்டும்தான் டார்க்காக இருக்கணும். அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. P to F பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காம்பஸ் ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க. ப்ரொடெக்டர் எடுத்து நீங்கள் இந்த P to F டேஷில் லைனில் வந்து ப்ரொடெக்டர் வைக்கணும். ஷேப் வரைந்து காட்டுற ப்ரொடெக்டர் ஷேப்பு, அந்த ஷேப்பை நீங்கள் ப்ரொடெக்டர் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 90 டிகிரி லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் 90 டிகிரி லைனில் ஒரு 90 டிகிரி பாயிண்ட் எடுத்து ஒரு லைனை நீங்கள் ட்ரா பண்ணணும். P to Fக்கு 90 டிகிரி அந்த லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து 90 டிகிரி ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எம்ங்கிற ஒரு பாயிண்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் பண்ண பாயிண்ட் என்ன பண்ணிட்டீங்கன்னா எம்னு சேவ் பண்ணிவிட்டு அந்த எம்லேருந்து P வரைக்கும் ஜாயின் பண்ணால் அதான் டேஞ்சன்ட். அதை பார்த்தீங்கன்னா டார்க் லைனில் ஜாயின் பண்ணணும். HB பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. 2H பென்சில் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு டார்க்காக ஜாயின் பண்ணிங்கன்னா அதான் டேஞ்சன்ட் லைன். PM தான் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட். நெக்ஸ்ட்டு நார்மலாக வரையணும். நார்மல் லைன் அதுக்கு பார்த்தீங்கன்னா PM லைனில் ப்ரொடெக்டர் நேராக வச்சு 90 டிகிரியில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் லைன், நார்மல் லைன் சொல்லுவோம். இப்போ P to Mல P லைன் டு M லைனுக்கும் பாயிண்ட் Pயாக வச்சு ப்ரொடெக்டர் வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா ஆகும் 90 டிகிரியில். அந்த லைனோட நேம் தான் பார்த்தீங்கன்னா நார்மல் லைன். நம்ம Nன்னு சொல்லி நேம் வச்சுக்கலாம் அதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட டயக்ராம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே டயக்ராமில் மெஷர்மெண்ட் நீங்கள் டைமென்ஷன் மார்க் பண்ணுற மூலியமாக தான் உங்களுக்கு பாயிண்ட் ஸ்கோர் ஆகும். டைமென்ஷன் மார்க் பண்ண மாட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா PM பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட்டு, PN பார்த்தீங்கன்னா நார்மல். இதை எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் தான் இருக்கணும்னு சொன்னேன். அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mmன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5 mm தான். ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm. ஏன்னா நீங்கள் டைமென்ஷன் உள்ளே மார்க் பண்ணும்போது mmன்னு ஒரு ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண முடியாது. அதனால் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், PM PN நான் டேஞ்சன்ட் நார்மல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ நாம் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் ரிப்ளை உடனே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா சைக்கிள் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.